Hello dear YouTube lovers. It's your English Easy Learn. I am your Arpudaraj. I am extremely happy to meet you all in this video. I hope you people have started practicing speaking English. If you are new to our channel, I will give you the previous video in the description. So this is the video, we are continuing the previous video. If you are new to our channel, please subscribe for the notification. How was the online class today? இல்லனா how was your school today? இன்னைக்கு உன்னுடைய ஆன்லைன் வகுப்பு எப்படி இருந்தது? What did they teach you? இன்னைக்கு உனக்கு ஆன்லைன் வகுப்பில் என்ன சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். Did your teacher tell you anything? உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களாப்பா? Don't fight with your friends or don't fight with your classmates. உனது நண்பர்களோடு சண்டை போடாதே. Don't be harsh or tough with your friends. உன்னுடைய நண்பர்களோடு ரொம்ப கடினமா நடந்துக்காத. Be friendly with your friends. உனது நண்பர்களோடு மிகவும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும். Don't spill food on your dress or on your uniform. சாப்பிடும்போது உன்னுடைய உடை மீது சாப்பாடு எறியாம சாப்பிட கத்துக்கணும். Remove the shoes or slippers before entering the house. வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உன்னுடைய ஷூ போட்டிருந்தாலும் சரி, ஸ்லிப்பர் போட்டிருந்தாலும் சரி வெளியே விட்டுறணும். Keep your shoes or slippers in its place or leave your footwears in its place. உன்னுடைய ஸ்லிப்பர் இல்லனா ஷூவை அதனுடைய இடத்தில் விட வேண்டும். Wash your hands and legs and then remove your dress. உன்னுடைய கை கால்களை அலம்பிக் கொண்டு பிறகு உனது உடையை மாற்ற வேண்டும். Leave your clothes in the proper place. உன்னுடைய ஆடைகளை அதனுடைய இடத்தில் மாட்டி வைக்க வேண்டும். Don't eat tidbits. நொறுக்கு தீனிகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். Drink fruit juice and vegetables. பழச்சாறு அல்லது காய்கறிகளை பச்சையாக உண்ண வேண்டும். Avoid drinking soft drinks. உங்களுக்கு தெரியும் இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்ட் வயரங்களை குடிக்க கூடாது. Don't waste too much of your time on cell phone. செல்போன்ல அதிக நேரங்களை விரயம் செய்யக்கூடாது. Don't watch serials in TV. டிவில சீரியல்ஸ் பார்க்க கூடாது. You can watch Discovery Channel, History Channels or children programs in TV. டிவில சீரியல்ஸ் பார்க்காம சில்ட்ரன் அதாவது டிஸ்கவரி சேனல்ஸ் பார்க்கலாம், இல்ல வரலாறு சம்பந்தமான சேனல்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா குழந்தைகள் அதாவது நடனம் பாட்டு பாடுறது இது போன்ற சேனல்களை நீங்க பார்க்கலாம். Read good story books or value books. நல்ல பழக்க வழக்கங்களை உடைய நல்ல புத்தகங்களை படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Before having any meal or snacks, you must wash your hands. எந்த உணவா இருந்தாலும் சரி இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடியும் உனது கை கால்களை நன்றாக அலம்பிக் கொள்ள வேண்டும். What do you want to eat for dinner or supper? தம்பி உனது இரவு உணவுக்கு என்ன சாப்பிடறதுக்கு வேணும்? Don't scribble anything on the wall. Don't write anything on the wall. அதாவது உங்கள் வீட்டின் சுவர்ல எதுவும் எழுதக்கூடாது, எதுவும் எழுதாத. If you want to write anything, use paper. Or if you want to draw anything, use paper. ஏதாவது வரையணும் எழுதணும்னா ஒரு பேப்பர் பயன்படுத்துங்க. Don't tear papers from your notebooks. உன்னுடைய பள்ளி பாட புத்தகத்திலிருந்தோ இல்ல நோட்டு புத்தகத்திலிருந்தோ எந்த தாள்களையும் கிழித்து எறியாதே. Don't scribble anything on your textbooks. உன்னுடைய பாட புத்தகங்களில் எதுவும் கிறுக்க கூடாது. Don't draw any mustache or beard on your textbooks. உன்னுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய படங்களுக்கு மீசையோ தாடியோ வரைகிறது மிகப்பெரிய கெட்ட பழக்கம், இதை செய்யக்கூடாது. Drink plenty of water or drink lot of water. நிறைய தண்ணீர் குடி. Wash your legs clean
பிஃபோர் கோயிங் டு பெட். உன்னுடைய படுக்கைக்கு வரத்துக்கு முன்னாடி உன்னுடைய கால்களை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும். தேங்க் காட் பிஃபோர் கோயிங் டு பெட். அந்த நாளுக்காக படுக்கைக்கு வரத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு பெட்டுக்கு வரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல், please subscribe for the notification. Thank you for watching.